வணக்கம் சார். வணக்கம்மா. கன்னி ராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன கோவில்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லுங்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல ராசிநாதன் புதன் எப்படி இருக்குது அப்படின்னு தானே பார்க்கணும். ராசிநாதன் புதனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்குது. இப்போ இப்படி பார்க்கும்போது புதன் பொதுவாக உபய ராசிகளுக்கு அல்லது உபய நக்கரங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பான பலனை கொடுக்காது. அப்படிங்கிறனால 23ஆம் தேதி வரைக்கும் அவங்க எந்த நிலைப்பாட்டையும் எடுத்துக்க முடியாத ஓரளவு அவங்களுக்கு ஒரு ஊசலாட்டமாக தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா திரும்ப புதன் கடகத்துக்கு வரணும். கடகத்துக்கு வந்தால் கூட பார்த்திங்கன்னா கடகம் புதனுக்கு பகை வீடாக இருந்தாலும் கூடவே குரு இருக்குது, சூரியன் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதனால் புதனுடைய ஊசலாட்டத்தை பொறுத்து 23ஆம் தேதிக்கு மேலேருந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஜென்ரலாகவே அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரு நல்ல நிலையில் 11ஆம் இடத்துல தானே இருக்குது. குருவோட சூரியனும் இருக்கிறதுனால இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிவராஜ யோகம் நல்ல நிலையில் வேலை பார்க்கும். இந்த புதனோட இயக்கம் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கும் வர்றதுனால அதை தொடர்ச்சியாக தான் அவங்க நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பொதுவாக ஒரு பாவக்கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது தொடர்ச்சியாக அவங்களுக்கு சிறப்பான பலனை தானே கொடுக்கும். அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய நெருக்கடிகள்லாம் வரும். வேலை செய்கிற இடத்துலலாம் பெரிய பெரிய நெருக்கடிகள்லாம் வரும். இது எல்லாத்தையும் கடந்து அவர்களை காப்பாற்றி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு பெரிய செலவு வந்துடும். ஆனால் இந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி யார்கிட்ட கேட்டோம், யார் கொண்டு கொடுத்தாங்கன்னே தெரியாமல் கொடுத்துரும். இப்படி தான் ஒரு நெருக்கடியை கொடுத்துட்ருக்கோம். கையில் காசு வருதுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க முடிய சூழ்நிலாம் உருவாக்காது. அந்த அளவுக்கு நெருக்கடி இருந்தால் கூட நமக்கு தேவையானது வேணும் இல்லையா. வரலைங்கிறதுனால நம்ம எந்த வேலையும் செய்யாமல் இருக்க முடியாத. அடிப்படை தேவைகளுக்கு கண்டிப்பாக தான் ஆகணும். ஸோ அது எங்கேயாவது வந்துடும் அவர்களுக்கு. அதே போல் நம்மளால் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க நிர்பந்தப்படுத்துகிறாங்கனால நம்மளை மாறிக்க முடியாதுல்ல. நமக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் நம்ம உடல் சூழ்நிலைகள்லாம் இருக்குல்ல. இதையெல்லாம் கடந்து மற்றவர்கள் ஒட்டுமொத்தமாக நம்மளை டாமினேட் பண்ணுறதோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஓரளவு நம்மளுடைய சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் மெயின்டைன் பண்ணுவதற்கு இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவர்களுக்கு உண்மையிலேயே நல்ல பலனை கொடுக்கும். இதை அவங்க தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அடுத்த ராகு கேது பயிற்சி டிசம்பரில் தான் வருது இல்லையா. இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் இவர்கள் தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, வாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9 to 10:30 இந்த ராகு கால நேரத்தில் காலபைரவரை வழிபடுவது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இல்லைனா கூட துர்க்கையம்மனை கூட அவர்கள் வழிபடலாம். அவர்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் சனி இருக்குது. பொதுவாக சனி 7ஆம் இடத்துல இருந்தாலே அது நல்ல பலனை கொடுக்காது இல்லையா. கண்ட சனி தானே. முன்னாடியும் போகக்கூடாமல் பின்னாடியும் போகக்கூடாமல் இடையிலே அப்படி மாட்டி நிற்கிறோம்ல. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த சனிக்கு குருவோட பார்வை கடந்த மாதத்துலேருந்தே கிடைக்கிறதுனால அது ஓரளவு அந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே வந்திருக்கணும். ஆனாலும் பார்த்திங்கன்னா குருவோட சுக்கிரன் சேர்ந்து அந்த குருவோட பலன் முழுமையாக மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு கிடைக்க விடாமல் பண்ணதுனால அந்த பாதிப்பை அவர்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்ருப்பாங்க. இதற்கு பிறகு குருவோட பார்வை முழுமையாக 7ஆம் இடத்துக்கு கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய சனிக்கு கிடைக்குங்கிறதுனால கன்னிராசிக்கு பிரிந்து போன நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் திரும்பி வருவாங்க. சொந்த பந்தங்கள் இருக்காங்க பார்த்திங்களா, சொந்த பந்தங்களே ஏதாவது குறை சொல்லிட்டு நம்மளை விட்டு போயிருப்பாங்க. இல்லாட்டி சில நேரங்களில் நாமளே ஏதாவது அவங்க மேலே தவறு கண்டுபிடிச்சி அவங்கள இன்சல்ட் பண்ணியிருப்போம், அவங்க போயிருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப சேருவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவர்களுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோளாறு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்போடு இருப்பாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் பழைய இதெல்லாம் மறந்துட்டு நமக்கு இன்னும் வெற்றி தானே முக்கியம், தேவையில்லாமல் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, விவாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. நிறைய கன்னிராசிக்காரர்கள் இது ஒரு இடத்துல வேலை செய்யறதை விட நம்ம ஏதாவது சுயமாக தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு மனசுக்குள்ளே வரும். அப்படி இல்லைனா கூட பார்த்திங்கன்னா அவுட் சோர்சிங் மாதிரி இந்த குறிப்பிட்ட வேலையை மட்டும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கி செய்வதும் அதுக்கான வாய்ப்புகளையும் சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறது எந்த வகையிலுமே நல்லது கிடையாது. செவ்வாய்ங்கிறது பார்க்கும்போது கன்னிக்கு ரொம்ப நல்ல கிரகமும் கிடையாது. புதனுக்கு நேர் எதிரான கிரகம் தானே செவ்வாய். இது போய் 9ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அதுக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தந்தைக்கும் இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்துக்காத ஒரு சூழலாக தான் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா
தந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவு இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புகள் அந்த மாதிரி சில இடையூறுகள்லாம் வந்திருக்கும். அதையும் கடந்து இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சம்பாதிக்கிறோம் என்னமோ பண்ணுறோமே தவிர ஒரு மன நிறைவாகவும் நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்காங்கல்ல, அந்த கம்ஃபர்டபுள் சோனிக்கே வர முடியாத மாதிரி ஒரு நெருக்கடியில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆடி மாதத்தோட முதல் 2 வாரம் வரைக்கும் தொடங்கும். ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஆடி 18க்கு பிறகு நிலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுத்தமாகவே மாறிடுங்கிறதுனால இவங்க கவலைப்பட வேண்டிய நெருக்கடி இல்லை. அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டுறது எப்படின்னு பழகிக்கணும். ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனை பற்றி பார்த்துட்டோம். அதன் பிறகு 11ஆம் இடத்துல குரு இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து எல்லா வகையிலும் நன்மையை தான் கொடுக்கும். ஏன்னா இது கோச்சார குரு தான். அதில் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால 11ஆம் இடத்துக்கு பொதுவாக குரு வர்றது நல்லது தானே. இந்த குருவோட சூரியனும் சேர்ந்து இருப்பதனால் பொதுவாக வந்து சூரியனே 3, 6, 10, 11 இருக்கும்போது தான் ஒருத்தவங்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும். மாதம் சம்பளம் வாங்குறவங்கள வந்து அவர்களுக்கு வருவாய் ரெகுலராக கிடைச்சிருந்தா கூட இப்போ மட்டும் என்ன புதுசாக கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம்ல, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இன்னொரு வருவாய் வரும். அப்படி வரலைன்னா கூட ரெகுலர் கமிட்மெண்ட்டுக்காக அப்படியே வாங்கி பிரித்து கொடுத்துருக்கோம்ல, இதில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கட் ஆகி அதன் மூலமாக நமக்கு பிடித்த பொருள்களையோ தேவையான பொருள்களையோ வாங்கிக்கிறதுக்கான ஒரு வசதி வாய்ப்பு நிறைவேறும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து வேறாவது ஒரு வகையில் சேலரி அதிகம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா போஸ்டிங் கொஞ்சம் மாற்றி கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் குருவும் எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார்கள். கன்னிராசிக்கும் வழக்கம் போல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஏதாவது கிடைக்கும். இந்த பலன்களை வந்து அவங்க முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில்களை வழிபட்டாங்கன்னா அதுக்கான முழுமையான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதி தான் அவர்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்குங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் கேதுவோட சுக்கிரனும் இருக்குது. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதே நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு எதுவுமே தெரியல, எங்கேயோ போகிற மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். நம்மை நாமளே இயங்காமல் யாரோ ஒருத்தங்க நம்மளை இயக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிமோட்டை வச்சுட்டு டிவியை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம டிவி பாட்டுக்கு சேனல் மாறிக்கிட்டே இருக்கோமோ நம்மளை யாரோ ஒருத்தங்க உட்காந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் யோசிக்க முடியாது, கஷ்டப்படுற மாதிரியும் யோசிக்க முடியாது. அந்த கேதுவோட போய் இப்போ சுக்கிரன் உட்காந்துடுச்சு. அப்போ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தோட முதல் 2 வாரங்கள் கேதுவோடு சேர்ந்து தான் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அது நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் சுக்கிரன், இது வந்து 12ஆம் இடத்துல உட்காருது. இன்னொரு பக்கம் சிம்மம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுக்கு ஒரு பக்கம் பகை வீடு, அது கேதுவோடையும் சேர்ந்து உட்கார்றதுனால கையில் காசு வர்றதே தெரியாது, வர்றதுக்கு முன்னாடி பறந்துடும். பணத்தை வந்து நூலால் கட்டி போட்டிருந்தா கூட சரி, எப்படி அதை அறுத்துக்கிட்டு ஓடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கொஞ்சம் வந்தால் கூட பின்னாடியே செலவுகள் கவனமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா செலவுகள் ஏற்கனவே ரெடியாக இருக்கும், காசு வந்தால் கொடுக்கலான்ட்டு வந்தோடனே அப்படியே திருப்பி கொடுத்துட்டு இப்படியே உட்காந்துரும். இந்த சூழ்நிலை தான். இது எப்போ மாறுது அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஃபஸ்ட்டு வீக்கிலே எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து ராசிக்கு வந்துடுது. கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் 12ஆம் இடம் 11ஆம் இடம் மாதிரி பகை வீடு இல்லைங்கிறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல மனநிலையும் உருவாக்கி கொடுக்கும். 100 ரூபா தேவைப்படுற இடத்துல 100 ரூபா கிடைக்காது, ஆனால் 75 ரூபா கேரண்டியாக கிடைக்கும், 50 ரூபா கிடைக்கும் இல்லையா. அதையும் தவிர சனியோட 7ஆம் பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கிறதுனால இது வந்து ராசிக்கு நல்ல மாதிரி பலன்களையே உருவாக்கி கொடுக்கும். அதனால் இவங்க சொன்ன மாதிரி வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயிலை வழிபடுறது நல்லது. சனிக்கிழமையில் காலையில் இந்த 9 to 10:30 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா துர்க்கையை வழிபடுறதோ காலபைரவரை வழிபடுறதோ அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதையும் கடந்து மாதத்தோட பிற்பகுதி சொல்கிறோம்ல, கடைசி 2 வாரத்தில் சுக்கிரன் ராசிக்கு வந்து அதுக்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால முனீஸ்வரன் அருகில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோயில்கள் வந்து வழிபட்டாங்கன்னா இவர்களுக்கு வந்து பணம் பதவி உயர்வு மன மகிழ்ச்சி 3ம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் ஆடி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உரிய பலனாக நாம் பார்க்குறோம். கன்னிராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.